இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க. அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு, படத்துடைய ஹீரோ நான் தான், ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க, கோபுரம் ஃபிலிம்ஸ். தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம், அன்பு சார் அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், திறமை இருந்தால் எவ்வளோ நாளும் அள்ளிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூட்டின்னு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அவர் கூப்பிட்டா வருவாங்க. ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை, உட்காராத ப்ரொடியூசர் இல்லை, உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை. தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி. ஸோ அங்கே அந்த கம்பெனிலேருந்து என்னை வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து காசு கேட்டு தான் போனேன் அவர்கிட்ட, அன்பு சார்கிட்ட. சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன். சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். சபாபதிக்கு முன்னாடி பிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோட பழக்கம், ஆனால் அதிகமாக பேச மாட்டோம். அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார். அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம், ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. என்ன சந்தானம் என்ன விஷயம்னு கேட்டார். இல்லை சார் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட அப்படின்னு. அப்போ சொன்னார், எப்பவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க, அது மாதிரி நிறைய பேர் லோன் பண்ணுறாங்க. அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணார். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப டஃப்பாக, ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க, இல்லை பார்ப்பாங்க. பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளோ ஜாலியான ஆள், எவ்வளோ அன்பானவர்ன்றதை நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார். நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன், சிவராத்திரி அது இதுன்னு போவேன். ஃபோன் பண்ணாலே கேட்பேன், சந்தானம் எங்கே இருக்க அப்படின்னுவார். சார் ஈஷாவில் இருக்கேன் சார். வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னுவார். என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன், அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னுவார். சார் ஆன்மீகத்தில் போய் நம்பி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிண்டலாக பேசிகிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணால். அப்போ ஒரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பித்தார். நான் கேட்பேன், சார் என்ன சார் நீ கதை கேட்டிங்களா, எப்படி இருந்துச்சுன்னு. அது ஏன் கேட்குற சந்தானம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுகிட்டே இருந்தேன், ஒருத்தன் ஃபோன் பண்ணான், வட்டி தரவே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வர மாட்டுது, வெறுப்பாக இருக்குது. சரி சார், இப்படியே எல்லாரும் ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது, அதுக்கு மேலே அவருக்கு சிரிப்பு வர மாட்டுது. அவன் கொடுக்க மாட்டான் சந்தானம், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இப்போ இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு. நானும் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சூப்பர் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காரு. அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கே இருந்தோனாலும் ஃபோன் வரும். பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார். ஏன்னா இந்த ஃபினான்ஸ், இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை. ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார், ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எப்பவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. என்ன சார் சந்தோஷம்னா, இது மாதிரி எனக்கு பேரன் பிறந்திருக்கான், என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன். சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம், அது ஏன் சார்னு கேட்டேன். அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார், சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக் அதிகம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பஞ்சஸ். அப்ப நான் நினைச்சேன், சார் இதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு, உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர். ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பண்ணும்போது அவர் சொன்னாரு, தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம், காசு பணம் முக்கியம் இல்லை, அது நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல், ஒரு ஃபினான்ஷியராக இல்லாமல், ஒரு தேட்டர் ஓனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும், ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு.
இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாட்டர் சுஷ்மிதா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபர்ஸ்ட் படம் அது என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க. அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா. ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிகேஷனாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார், அவர் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர். எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு. எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு 60% ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும். அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு 80% அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார், ஏதோ ஆடுறது அதுனா கூட பரவாயில்ல சார்னு. அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சாரும் சொன்னாங்கன்னு. இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேற ஒரு டைமென்ஷனில் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும். ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்குடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்னை ஒரு மாதிரி பண்ண வச்சுது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க. மற்ற 2 சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம். அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார், கோபி சார், மேனேஜர் செந்தில் சார், கேமராமேன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. என்ன சார் பண்ணுறது? சொல்லுங்கள் சார். இல்லை, இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா? இதுதான் என்னோட ட்ரெண்டு. இதை இப்போது தங்கச்சி நான் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, வெந்து தெரிந்தது காடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, வாஸ்தவம் தான். நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் பேசும்போது எண்ணினிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறது? இருந்தாலும் பரவாயில்ல, தட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லைப்பா, எப்போவுமே நான் அவங்களுக்கு கீழே தான். இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரதுரை அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர், நம்பி கொடுத்துருப்பார் போல், நல்லா தரமாக இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் தெரியுது. நன்றி அன்பு செல்லியன் சார். அதே மாதிரி இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்காமல் இருக்கலாங்க. என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு. அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான். சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார். இப்போ சொல்லுங்கள், சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது. அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 லக்கு நல்லா கொட்டி கிடக்கு, குலுக்கு 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 நல்லா குலுக்கு. நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார்,
உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னேன்னாக்கா, இந்த பாட்டுக்காக இல்லை, மாயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா, இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா, இல்லை அந்த 2 பேர் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி, அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும். காஸ்டியூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னோடய முதல் படத்தோட முதல் ப்ரெஸ் மீட். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கும் மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி. அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. என்னோட யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோடய ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார், சுஷ்மிதா அன்புச்செழியன் சிஸ்டர். சார் நான் ஒரு 3-4 டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன். ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படிமா இருக்கீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். சுஷ்மிதா அன்புச்செழியன் சிஸ்டர், நான் ஏன் சிஸ்டர் சொல்கிறேன்னா, ஷி வாஸ் மோர் லைக் அ சிஸ்டர் தான் ஃபார் மீ இன் திஸ் ஜர்னி. எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட், ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ் அஹெட். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸில் என்னோடய முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட், செந்தில் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி. மலையன் கோபி சார், தேங்க்யூ சார். ரொம்ப ஜென்யூனான ஒரு சோல். இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணாவாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் மூலயமா கோபி சாரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கோபி சார். எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் தெரிஞ்ச, அவர் கூட பழகினா யாருக்குமே அவர் பிடிக்காமல் போகாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, irrespective ஆஃப் their ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ், த வே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் பீப்புள், இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லார்கிட்டையுமே தமிழில் பேசுவார். ஒரு 1 வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சார்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். அப்போ தான் சொன்னார், சார் கூட பேர் பண்ண, அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது சொன்னேன், சார் நான் தமிழ் தான் சார், நம்ம தமிழ்லேயே பேசலாம், நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார். சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குலுக்கு குலுக்கு சாங்கில் கலக்குன்னு கலக்கியிருப்பார். ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ. தேங்க்யூ வெரி மச். டைரக்டர் ஆனந்த் சார், த கேப்டன் கூல், ஜாலியாக பேசி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவார். ஸோ அவர் மட்டும் இல்லை, த ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீமே ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு டீம். இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா, இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற காமெடியை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம். ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லாமல் டைரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேன்மொழி கேரக்டரை நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் தம்பிராமையா சார், அ ஃபெனாமினல் ஆக்டர், உங்களுக்கே தெரியும். அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவபிளாக இருக்குங்க செட்டில். ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவர் பேசுகிற விஷயங்கள் பிரேக்கில் லைஃப் ஓரியன்டாக அது எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கெரியரில்.
அண்ட் இந்த ப்ராஜெக்டில் சாரோட பொண்ணாக நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. விவேக் பிரசன்னா சார், பாலசரவணன் சார், நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க. முக்கியமாக மனோபாலா சார் அண்ட் சேஷு சாரை இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலியமாக என்றைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஐம் வெரி ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைனப். தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த co-artists for making me very comfortable and being very friendly with me. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் படத்தில் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்லா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே அந்த அழைப்பு ஏற்று எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து நன்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த பிகினிங் கார்ட்லேருந்து ரோலிங் டைட்டில் வரைக்கும் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னோடய அன்பு சார்கிட்ட இருந்து தான், என்னோடய ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்துட்டு வேற ஒரு ரூட்லலாம் நான் அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கோபுரம் ஃபிலிம்ஸில் கதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு, அப்புறம் அந்த வரைக்கும் நான் ஒரு ரீச் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து எனக்கு சக்தி இப்போ வார்ட் டைரக்டருக்காக ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு எதுக்காகன்னு தெரியல. ஆக்சுவலாக சக்திகிட்ட தான் ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் வந்து செந்தில் சார் கூப்பிட்றாங்க, செந்தில் சார் கால் பண்ணுவாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சாரோட கால் அட்டன் பண்ணி பேசும்போது தான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதில் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. செந்தில் சார் மூலிமா நான் செந்தில் சார் அண்ட் பச்சைப்பன் சார் மூலிமா நான் அன்பு சாரை போய் மீட் பண்ணேன். அவர் சாருக்கு வந்துட்டு எனக்கு வந்து முதல்ல இந்தியா பாகிஸ்தான்லேருந்தே சார் ஓரளவுக்கு பழக்கம் அந்த டைமில். அப்போ சார் ரொம்ப சொல்லி இந்த இந்தியா பாகிஸ்தான் நல்ல படங்க, இந்த கதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த 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 இதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை கேட்டு அடுத்த நாளே கதை கேட்டேன். கதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங்கே போயிட்டு சாரை மீட் பண்ணி, சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் சாரோடைய சப்போர்ட் தான் எனக்கு அந்த ஆக்சுவலாக மேக்கிங்காக எனக்கு என்னெல்லாம் கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்தியா பாகிஸ்தான் டீமே எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சாரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்கி போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங், அடுத்த நாள் ஈவினிங் சார் என்னை கூப்பிட்டாங்க, தனியாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசினாங்க. அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க அன்றைக்கி, ஏன்னா டாக்கி போர்ஷன் எடுக்கும்போது சார் வந்திருந்தாங்க. அங்கே எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணாங்க. அதனால் எனக்கு இன்னும் மறக்கவே மறக்காது சார். ஏன்னா அன்னைக்கு வந்து சார் ரூமில் நானும் சார் மட்டும் தான் இருந்தோம். அவருடைய பழைய விஷயங்கள்லாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அது அந்த நாள் ஆக்சுவலாக என்னோட இதில். அதே மாதிரி ஒரு படம் எடுத்துட்டோம், பட் ஆனால் அது எந்த அளவுக்கு போய் ரீச் பண்ணணுன்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு சார், இவங்க சுஷ்மிதா அன்பு மேம் தான். சாரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட நியூ தாட்டும் சரி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக படமும் பெரிய அளவில் ரீச் ஆகும். அது எல்லாத்துக்குமே மேம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது சந்தானம் சார் ஹீரோ. எனக்கு ரொம்ப ஆசை சந்தானம் சார் வச்சு படம் பண்ணணுன்ட்டு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் டைம்லேயே நான் ஒரு லீட் ரோல் ஒரு அதில் மெயினாக காமெடி இருக்கும். அந்த டைமில் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நான் சாரை தான் இப்போ ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன். சார் அந்த டைமில் தான் கரெக்டாக நான் ஹீரோவா என்ட்ரி ஆகிறேன், இது மேலே பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படிமா தோணுச்சு. அந்த இது இப்போ எனக்கு இதில் கிடைச்சிது. ஆக்சுவலாக சார்கிட்ட சொல்லணும்னா சூப்பர் டீம். அவங்க சாரும் சரி, முதல்ல எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரமேஷ் சார் சொல்லிட்டாங்க இதில் காமெடி ஆக்சுவலாக வெறும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டோட மட்டும் நின்றாது, இது நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போது ரமேஷ் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சந்தானம் சார் வந்துட்டு செட்டில் அவருக்கு பிடிச்சிருந்தா தான் செட்டில் இருப்பார், இல்லைன்னா ஒரு கேரவன் போயிடுவார்ப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஏன்னா சார் கூட இருந்தால் நம்ம அங்கங்கே கவுண்ட் அடிக்கலாம், ஏதாச்சும் தேவைப்படுனா கூட நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ இதுக்காக நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணோமானா அதுக்கான டைம் இல்லை, ஏன்னா 2 நாள் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஷூட் போயாச்சு. ஷூட் போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் முடியும் போதே சார் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொன்னாங்க, சூப்பராக இருக்குப்பா லைட்டிங்கு, அதெல்லாம் கேமராவுக்கு ஃப்ரேமிங்லாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, அது செம்ம மெச்சூர்டாக ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த செகண்ட் டேலேருந்து சார் வந்துட்டு கேரவன்லாம் போகிறதில்ல, அங்கேயே உட்காந்துட்டு எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்பயே புரிஞ்சிடுச்சு சாருக்கு நம்ம செட்டு பிடிச்சிச்சு அப்படின்றதுல. ஸோ அது இல்லாமல் அவங்க டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, சூப்பர் டீமுங்க. அது இந்த கல்யாண மண்டபத்துலலாம் மொய்யல் தத்தி உட்காந்துருப்பாங்களோ டீம், அந்த மாதிரி உட்காந்து நிறைய கவுண்டர்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது தேவைப்படும் சூப்பர் டீம். குணான்னு, விஜய், ஆனந்த் சார், முருகன் எல்லாமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சேம் அதே மாதிரி இமான் சாரோட மியூசிக்கில் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்கள்லேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது ரொம்ப ஆசையாக இருக்கும்.
நம்ம படத்துலையும் நம்ம படத்தோட சாங்கும் இது மாதிரி கேட்கணுமே, நம்மளோட குழந்தைங்க கேட்கணுமே அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது இமான் சாரோட மியூசிக் மூலிமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதில் ஆக்சுவலாக வெறும் சாங் மட்டும் கிடையாது, மியூசிக் 6வது சைட்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாங்க. லவ் போர்ஷன்ஸ், எமோஷன்ஸு, இது எல்லாமே ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சந்தானம் சாரோடைய எமோஷனல் சீன் ஒன்று இருக்குது இதில். அந்த சீனில் சரி சந்தானம் சாரா இல்லை இமான் சாரா அப்படி இருக்கும், 2 பேர் போட்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். கோபுரம் ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு தயாரித்த படம் வெள்ளக்காரதுரை. அதில் நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுலேருந்தே அன்பு சாரை தெரியும் எனக்கு. கட்டா குஸ்தி கதை கூட அன்பு சார்கிட்ட நரேட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தார் சார். அதனால் அதை தயாரிக்க முடியல. அங்கே சார்கிட்ட பேசும்போது எப்போவுமே வந்து சினிமாவை பேசும்போது தான் தெரியும் சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு. எந்த படம் ஹிட் ஆனாலும் ரொம்ப அதை சந்தோஷமாக சொல்லுவார், பேசுவார். அது எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் சரி, படம் வந்து ஹிட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே நேரம் படம் சரியில்லை அப்படின்னா அதை பற்றி பேச ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அப்படிம்பார். சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா படங்கள் நல்லா ஓடணும், மக்கள்லாம் வந்து குடும்பமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். மற்ற எல்லா தொழிலையும் விட சினிமா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு படம் வந்து சேம் டைம் வந்து இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கனடா வரைக்கும் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது, எல்லா தரப்பு மக்களையும் போய் சேருது. அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமாக இருக்கணும், அவங்க மக்களை வந்து திருப்திப்படுத்தணும். நம்மளை தாண்டி ஒரு சில நேரம் வந்து மிஸ் ஆகும், அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் அதுக்கான உழைப்பை வந்து நம்ம கொடுக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு இருந்துடக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பார் சார். இப்போ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் தயாரிப்பில் இறங்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களும் பண்ண முடியும்னாலும் சாரால் ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள்னு வருஷத்துக்கு ஒரு 4-5 படங்களாவது உங்கள் கம்பெனியில் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் சார். இந்த மேடையில் கேட்டுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கமர்ஷியலாக நல்லா என்டர்டெய்னராக இருக்கும். சந்தானம் சாருக்கு இது இன்னொரு பெரிய ஹிட் படமாக இருக்கும். சந்தானம் சாரோட காமெடி ஹியூமர் சென்ஸுக்கு நான் வந்து பெரிய ரசிகன். சந்தானம் சாரோட சேர்ந்து சீக்கிரம் ஒர்க் பண்ணுவேன். நன்றி. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு. ஜிஎன் அன்புச்செழியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரதுரை அண்ட் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறாரு. அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது, பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு, என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சார் நான் சந்தித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது. ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளுடைய செல்வி டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம்மா. அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ அண்ட் திஸ் வில் பி அ வண்டர்ஃபுல் பிகினிங். இங்கே நான் தான் கிங் வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். அண்ட் சந்தானம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு. பட் இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒன்லைனர்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன்ஸர். ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணி இசை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்ட் ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய கெரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஷெரின் ஸ்ருங்கார் ஃப்ரம் அழகியா சுரா டைம்லேருந்து சொல்கிறேன். அது அப்புறம் சொல்லிட்டாலே காதலை வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஓ மேலே ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது.
ஊதா கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும். ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. கையில் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே மாயவனே அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான். இறைவன் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன், அப்படி தான். ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெலடி சாங்க்லாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில். அது பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஸோ அந்த ஒரு சின்ன இன்னபிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார், அது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தான் என்ன மாதிரி இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும். ஓகே, இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், டிவி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சந்தானம் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவருக்கு தோதான ஒரு கதையை வந்து நம்ம அரவிந்தன் சார் வந்து சொன்னார். சரி, ஒரு கேப் இருந்துச்சு கூட, சரி படம் பண்ணலாம் உண்டு இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி மறுபடியும் படம் பண்ணலாம். ஏன்னா ஒரு இந்த 2015 அந்த 16, 17 நிறையா கொடுத்த இடத்துல பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. சரி நம்மளே இனிமேல் படம் எடுப்போம் அப்படின்ட்டு தான். சரி ஒரு நல்ல கதையாக இருந்தால் நம்மளே சரி. ஆனால் படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு நல்ல கதையாக நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது, கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன இருக்குங்கிறது வேறு. பட் நல்ல படம் எடுக்கணும் அதுங்கிறது தான். ஒரு நல்ல கதையை அரவிந்தன் சார் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தானம் சார் தான். அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ. ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலையும் அந்த கதையை வந்து கூடயே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளியிலையும் சரி முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதிகள்லாம் கொடுத்து தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். தேங்க்யூ சந்தானம் சார். அதே மாதிரி இதை வந்து டைரக்டர் அவரும் நாங்கள் எப்படி நினச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடித்து கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனந்த், எல்லோரும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ அவங்க காலிலேருந்து அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு படத்துக்கும் பாவம் எல்லோரும் இதே சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிகையாளர்கள். அப்புறம் வந்து ஆனால் வந்து உங்களுக்கு கூல் சீரியஸ் இதில் நடிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஆர்ட் டைரக்டர் சக்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய பார்ட்னராக இந்த படத்தில் வந்து சரிகம ஆனந்த் வந்து முதல் முறையாக வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எனக்கு நன்றி. இதில் ஹீரோயின் புதுசாக அறிமுகமாயிருக்கிறாங்க, நல்ல டான்ஸர். ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது சார், அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்ங்கம்மா. இதில் படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இங்கே ஹீரோவாக இருக்கிறது வந்து இமான் சார் தான். சரி, படத்தில் வந்து முழுசாக வந்து அவர் ஈடுபாடோட நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் மனசில் வச்சு, குறிப்பாக எங்கள் படத்துக்கு அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டாக அமைஞ்சிருக்குது. அதனால் இமான் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தம்பிராமையனை வந்து படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக படத்தில் வந்து கலக்கியிருப்பார். அவருடைய உழைப்பு இதில் எங்கள் படத்துக்காண்டி தனியாக ஸ்பெஷலாக உழைச்சாரா இல்லை எனக்காண்டி உழைச்சாரான்னு தெரியல. முழுக்க வந்து அவருடைய உழைப்பை அவருடைய படம் முடிஞ்ச பிறகும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து அண்ணா உங்களுக்கு நன்றிண்ணே. ஆமாம். ஓம் கேமரா தான் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து, ஏன்னா நாங்கள் செலவு பண்ணாதது கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு. மிக பிரமாண்டமாக காமிச்சிருக்கீங்க ஓம். அடுத்தடுத்த படங்களில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அதே மாதிரி முத்தமிழோட சாங் 2 சாங் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் முத்தமிழ்.
எங்கள் எடிட்டர் தியாக அவரும் படம் பார்த்து முடித்த பிறகு பார்த்தேன். ரொம்ப திருப்தியாக வந்திருக்குது. இந்த சம்மருக்குரிய படமாக இருக்கும். இதை ஒரு மிகப்பெரிய படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் எனக்காண்டி அதில் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறது கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுல வந்து எனக்கு தேவைப்பட்டது ஒருத்தர். அது செல்லா தான் வந்து ஒரு கட்டா குஸ்தின்னு ஒரு பழைய ஹிட்டை கொடுத்துட்டு வந்து எனக்காண்டி வந்து ஒரு 2 மாதம் இதிலேயே உட்காந்துருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அது ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு. அது வகையில் செல்லா உங்களுக்கு நன்றி. ஏன்னா வரிசையாக படங்கள் எடுக்கணும், நல்ல கதை கேட்கணும்னு அவர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது இது நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து தனுஷ் படம் ஒன்று விரைவில் அறிவிப்பு வரும். அதுக்கடுத்து வந்து அயோத்தி டைரக்டர் அவர் நல்ல காஸ்டிங்கோட ஒரு படம் பண்ணுறாரு. நல்ல எமோஷனலான படம். வரிசையாக படம் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும். படத்தில் கூட உலகநாயகன் அவர்கள் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸை அவர் கம்பெனியில் வாங்கிக்கிட்டார். நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருடைய டீம் வந்து டிஸ்னி வந்து அவருடைய நண்பர் வந்து மகேந்திரன் சார், மோனிஷா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய டாக்டரை ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவங்க சுஷ்மிதா. அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீம் அனில் எங்கள் சொல்லவே வேணாம், அவர் ப்ரொடக்ஷன் ஹெட்டு. அவரோட டீம் வந்து தீபக், பிரவீன், ராமு எல்லாருமே வந்து நைட் 12 மணிக்கெலாம் டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபாண்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கலர், பேக்ரவுண்ட், டிசைன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இந்த படம் எப்படியாச்சும் கிட்டு வரணும். அவங்க மியூசிக் எல்லாத்துலேயும் ஒன்றும் இமான் சார் எல்லாம் போய் அடிக்கடி பார்த்து இவ்வளோ இந்த மாதிரி வரணும், இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புவாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வாழ்த்துக்கள் சிஸ்டர். அதே மாதிரி வந்து செந்தில் எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஆரம்பத்தில் இந்த டீம் எல்லாம் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம செந்தில் தான், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பச்சையப்பன். அதே மாதிரி கோபி வந்து முழுசாக கூட இருந்து ஒர்க் பண்ணார். ஜெயவேல் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் சாதாரணமாகவே படம் 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் அப்படி இருக்கும். இந்த படம் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சுருக்கீங்க. கிங்குக்கு ஒரே ஒரு ராணி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? அந்த படத்தையும் ஒன்றும் காட்டல நீங்கள். அந்த ஒரு டைட்டில் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா? இல்லை 2 பேர் வராங்க, ஆனால் ஹீரோயின் ஒருத்தங்க தானே. இல்லை இந்த சாங் பார்க்கல நீங்கள். மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்துலையும் இதே கேள்வி கேட்குறீங்க. நம்ம தேவராஜனை வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தலையை வச்சு சாஞ்சிட்டார் அந்த பாட்டில். அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. நீங்கள் என்ன இன்னும் நான் எனக்குள்ளாரே சாஞ்சிட்டேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. 2-3 ஹீரோயினை போட்டு எடுக்கலாம். யார் காசு போடுறது? ப்ரொடியூசரு. இதுக்கப்புறம் அது மாதிரி கதை அமைச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியானா ஜோக்கராக இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லாவிலேயே சொல்லுவார், நான் ஒரு இதாக பார்த்து செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களாம் வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம்? ஏன்னா அது உங்கள் டீமில் இந்த மாறன், சேசு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ் எல்லாம். அதை எப்படி இல்லை எல்லாருமே தான். நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால் என்னால் மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும். அதானே சார், மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே. இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும்? இல்லை இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபஸ்ட்டு நானும் மாமனார் அப்படின்னா தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் பண்ண அது வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதை தான் அது. சார் அண்ணா நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா? அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும். சினிமா சொல்கிறோம். இப்போ அது ஒரு ஹிட்டான ஒரு டயலாக். அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக்கு. அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்கு, அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவோ இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுண்ணா.
சார் அது மாதிரி இந்த டயலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சிங்கிளாக சுத்த நான் சிம்புவும் இல்லை. இது வேறு அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு. இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குற. இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும். நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம், சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் அது ரசனையாக இருக்குது, இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு இருக்கிறீங்க. இங்கே நான் தான் கிங் படக்குழுவினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னை ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூப்பா ஃபார் கான்ஸ்டன்ட்லி புஷிங் மீ டு கிவ் மை பெஸ்ட். படம் பார்த்துட்டேங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு பட்டாளமே இருக்குது. தம்பிராமையா சார், பிரியாலயா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ரொம்ப அழகான டான்ஸர், ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ், நல்ல பெர்ஃபார்மர் அவங்க. மறைந்த மனோபாலா சார் இருக்கார். ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவி இது. மே 10 படம் ரிலீஸ் ஆகுது. ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ.